நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த உன்னதமான காலை வேளைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை அன்பு செய்கிறீர், நீர் எங்களை வழி நடத்துகிறீர் தகப்பனே. அப்பா, எந்த நேர பொழுதும் எங்களை கைவிடாமல் எங்களை காத்து வழி நடத்தி வருகிறீர் ஆண்டவரே. அதற்காக இந்த நேரத்திலே நாங்கள் முழு மனதோடு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. அனைவரும் ஒருமுகமாக இந்த நேரத்தில் கண்களை மூடி ஆண்டவர் தந்த இந்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே ஆண்டவர் எங்களுக்கு தர இருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்காகவும், அவர் எங்களுடைய வாழ்க்கையில தர இருக்கிற ஒவ்வொரு சவால்கள், நாங்கள் எதிர்நோக்க இருக்கிற தைரியங்கள் ஒவ்வொன்றுக்காகவும் இந்த நேரத்தில் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா, கரை காணா படகை போல தடுமா கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா, யோவானை போல உன் மார்பிலே இளைப்பாற வேண்டுமையா, யோவானை போல உன் மார்பிலே இளைப்பாற வேண்டுமையா, கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. அப்பா தகப்பனே, நாங்கள் முழு மனதோடு நாங்கள் எங்களுடைய உள்ளங்களை இந்த நேரத்திலே உமக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரேப்பா. உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே, உன் வழிகள் அனைத்தையும் ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரையே முழுமையாக நம்பியிரு, அவர் உன் சார்பில் செயலாற்றுவார் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த நாளிலே தகப்பனே, இந்த ஒரு புதிய நாளிலே நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிற தகப்பனே, இந்த தவக்காலத்திலே எங்களை நாங்கள் முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் உள்ளங்களிலே இருக்கிற ஒவ்வொரு தேவைகள், ஒவ்வொரு பிரச்சனைகள், ஒவ்வொரு சவால்கள் எதுவாக இருப்பினும் தகப்பனே, இந்த நேரத்துல எல்லாவற்றையும் நம்முடைய பாதத்திலே நாங்கள் சமர்ப்பித்து தகப்பனே, வெறுமையானவர்களாக, வெறுமையான மனம் கொண்டவர்களாக, உள்ளத்திலே தூய்மையாக தகப்பனே நாங்கள் உண்மை நோக்கி வருகிறோம் தகப்பனே. அன்று உம்முடைய அந்த திரு உடையை தகப்பனை நீர் கலட்டி உம்முடைய உடைகளை வெறுமையாக்கி தகப்பனே, நீர் எங்களுடைய பாவங்களுக்காக எங்களுடைய பாவங்களை நீர் போக்கினீர் ஆண்டவரே. இன்று நாங்கள் பரிசுத்தமாக இருப்பது தகப்பனே, நீர் அன்று கலைந்து உம்முடைய ஆடையின் காரணமே தகப்பனே. நாங்கள் பரிசுத்தமானவர்களாக மாறியது நிமித்தம் நாங்கள் இந்த நேரத்தில் உமக்கு மனதார நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுடைய வாழ்க்கையில செய்து வருகின்ற ஒவ்வொரு ஐஸ்வர்யங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, தூய ஆவியின் வல்லமை எந்த நேரத்திலும் எங்களோடு தங்க, தூய ஆவியின் வல்லமை எந்த நேரத்திலும் எங்களோடு கூட இருக்க தகப்பனே, தூய ஆவியின் கனி எங்களை வழி நடத்த நீர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. இந்த நேரத்திலே நாங்கள் கண்களை மூடி தூய ஆவியின் வல்லமை எங்கள் மீது இறங்க கிருபை செய்ய வேண்டும் என்று மன்றாடுவோம்.
என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, 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 ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி தூய ஆவியானவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. தகப்பனேப்பா, இந்த நாளை முழுவதுமாக உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனை, நாங்கள் கேட்க இருக்கிற உம்முடைய வார்த்தைகள், தகப்பனை, நாங்கள் பயணிக்க இருக்கிற ஒவ்வொரு நொடி பொழுதும் தகப்பனே, நீர்தாமே எங்களோடு கூட இருந்து முன்னும் பின்னும் கூடவும் இருந்து எங்களை வழி நடத்துவீராக. இந்த வேளையிலே தகப்பனே, மரியன்னையிடம் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுத்து முழுவதுமாக இந்த நாளை நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபம் செய்வோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்டம் மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புகழ்ச்சியாக புகழ்ச்சியாக புகழ்ச்சியாக. இன்று நம்மளோட தவக்காலத்துல முதலாவது வாரத்துல இந்த புதன்கிழமை நம்ம இந்த நற்செய்தியில நம்மளுக்கு ஆண்டவர் வந்து ஒரு அழகான ஒரு விஷயத்த கூறுறாரு. இந்த தவக்காலத்துல முக்கியமா நம்மளுக்கு ஒரு தேவையான ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு கேட்குறாங்க, ஒரு மனமாற்றத்தை பத்தி. இந்த மனமாற்றத்தை பத்தி பேசும்போது ஆண்டவருடைய சுவிசேஷத்துல பரிசேயர் வந்து ஜேசு கிட்ட ஒரு அடையாளம் கேட்குறாங்க. அப்ப அடையாளம் கேட்கும்போது ஜேசு சொல்கிறாரு, யோனாவுக்கு தந்த அந்த யோனாட அடையாளத்தை தவிர ரெண்டு அடையாளத்தை பத்தி இந்த சுவிசேஷத்துல கூறுறாரு. யோனாட அடையாளமும் மற்றது தென்னாட்டு அரசியல் அடையாளத்தை பத்தி தென்னாட்டு அரசியை பத்தி அவங்க சொல்றாங்க. ஏன்னா யோனா பத்தி நாங்க எடுத்துக்கொண்டா, யோனான்றவர் வந்து யோனாவுக்கு வந்து 2ஆம் முறை இரண்ட வாக்கு அருளப்பட்டதுன்னு சொல்லுது. அந்த நேரம் போயிட்டு அவர் வந்து யோனா வந்து அந்த புற-இனத்தாரான அந்த நினிவே மக்களுக்கு தன்னை நற்செய்தியை அறிவிக்கும் போது அந்த நினிவே மக்கள் வந்து அவர் சொன்ன அந்த போதனைகளை கேட்டு மனமாறுறாங்க. அரசன் கொண்டு சகல மக்களும் வந்து சாம்பல்ல உட்கார்ந்து சாக்குடையவன் வந்து மனமாற்றத்துக்கு உள்ளானாங்க. ஆனா இந்த தலைமுறையினர் வந்து ஜேசு கிட்ட ஒரு அடையாளம் கேட்கிறாங்க. இப்ப நேத்து சுவிசேஷத்துல வந்து அப்பா என்று தன்னை கேட்க சொன்னவர் இன்னைக்கு வந்து இந்த தீய தலைமுறையினர் என்று இந்த நம்மட மக்களை நோக்கி அவர் ஏசுறாரு. ஏன்னா அவங்க அடையாளம் கேட்கிறாங்க. ஒரு ஒரு கடவுளுக்குடைய ஒரு தொடர்பு அப்பான்னு இருக்கும்போது அவங்க வந்து ஒரு அடையாளம் கேட்கல. அது இப்ப நாளைக்கு நீங்க எனக்கு சாப்பாடு கொடுக்குறீங்களா, அதுக்கு எனக்கு ஒரு அத்தாட்சி இருக்கா, அதுக்கு ஒரு அடையாளம் தாங்க அப்படின்னு நம்ம சொல்லல. அது ஏன்னா அந்த தொடர்பு வந்து நம்மளுக்கு இல்லாம போயிருது. இப்ப யோனா வந்து ஒரு யூதர் வந்து அவர் வந்து அந்த நினிவே மக்கள் வந்து புற-இனத்தார்கள். ஏன்னா அவங்க வந்து மனமாறினாங்க. இப்ப இஸ்ரேல் மக்கள் வந்து இறைவாக்கினர்கள் வந்து இறைவாக்கினர்கள் அனைவரும் இறைவனால் அனுப்பப்பட்டவர்கள் என்று விசுவாசிக்கிற இஸ்ரேல் மக்கள்ல கூட இவ்வாறான ஒரு மனமாற்றத்தை வந்து பரிசுத்த வேதாகமத்துல வந்து எங்கேயும் காண முடியல. ஆனா இந்த யோனான்ற அந்த யூதர் போயிட்டு சொன்னும் போது அவர்
இந்த மனமாற்றத்தை பத்தி கதைக்கும் போது அவர்கள் எல்லாம் மாறினாங்க. அதுக்கு விசேடமாக இதுல ஒரு நல்ல ஒரு விஷயம் அதுல சொல்லப்படுது. யோனா வந்து முதல்ல வந்து முதலாவது தடவையாக அவருக்கு அந்த வாக்கு அருளப்பட்ட போது அவர் வந்து கடவுளுக்கு கீழ்ப்படியாம, ஏன்னா புறையினத்தார்கள் வந்து இஸ்ரேல் அவர்களுக்கு எதிராக இருந்தனால புறையினத்தார்கள் வந்து கடவுளோட அருளை பெற்று அந்த இரக்கத்தை பெற்று அவங்க மீட்படைஞ்சிருவாங்கன்ற பயத்துல அவர் வந்து நினிவேக்கு போகாம தர்சிசுக்கு போறாரு. ஆனா அவர் போரும் வழியில வந்து ஒரு பெரிய புயல், அவர் போற அந்த கப்பல்ல வந்து பெரிய ஒரு புயல் ஏற்பட்டனால அவர் வந்து என்ன செய்யறாருன்னா, இந்த புயலுக்கு காரணம் அவர்னு சீட்டு குலுக்கி பார்க்கும்போது தெரியுது. அப்ப அது என்ன செய்யறாருன்னா, அவர் வந்து கடல்ல போடுங்கன்னு சொல்றாங்க. அப்ப எல்லாம் வந்து அவரை கடல்ல போட்டுடுறாங்க. அந்த புயலம் அடங்கிருது. ஒரு மீனுக்கு கடவுள் வந்து ஆணையிடுறாரு அந்த யோனாவை இதாக்கல. அப்ப யோனாவை யோனாவை காக்குறதுக்கு அந்த யோனா வந்து அந்த மீன் வயித்துல 3 நாள் இருக்காரு. அந்த 3 நாள் வந்து அவர் ஒன்றும் இருக்க மாட்டார், சாப்பாடு ஒன்றும் இல்லாம நோன்பு இருந்திருப்பாரு. அந்த 3 நாளும் வந்து அந்த பெரிய ஒரு மனமாற்றத்துக்குள்ள போனாரு. அப்ப இதுல ஒரு பெரிய ஒரு விஷயத்த ஆண்டவர் நம்ம சொல்ல வராரு. நம்மளோட வாழ்க்கையில நாங்க இன்னொருத்தருக்கு போய் நம்மளோட வசனத்தை மனமாற்றத்தை பத்தி நாங்க பேசும்போது நம்ம தனிப்பட்ட ரீதியில நம்மளோட மனமாற்றம் எப்படி இருக்குன்றது நம்மளோட கவனிச்சுக்கணும். ஏன்னா நம்ம மனம் மாறி இன்னொருத்தருக்கு நாங்க போயிட்டு நம்மளோட நற்செய்தியை நாங்க அறிவிக்கும் போது அந்த மனமாற்றம் வந்து ஒரு பெரிதாக இருக்கும். ஏன்னா யோனா வந்து அந்த 3 நாள்ல கடவுளுக்குள்ள இருந்து ஒரு பெரிய ஒரு மனமாற்றத்தின் கூடாக மனமாற்ற அடைந்த பிறகு போயிட்டு அந்த சொன்னார். அது எப்பேற்பட்ட நற்செய்தியா இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட 1,20,000 பேர் இருக்க அந்த நினிவே மக்கள் அந்த ஒரே ஒரு நற்செய்தியில மனம் மாறினாங்க. ஆனா இந்த சுவிசேஷ சொல்ற மாதிரி ஜேசு இந்த தலைமுறையினர் வந்து மானிட மகனான ஜேசு கிட்ட ஒரு அடையாளம் கேட்கிறாங்க. ஏன்னா ஏன்னா யாருமே அந்த ஜேசஸ் செய்த எல்லாத்தையும் பார்த்திருந்தும் அவங்க இன்னொரு அடையாளத்தை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இன்னொரு விஷயத்தை அவர் ஞாபகப்படுத்துறாரு. தீர்ப்பு நாள்ல வந்து தென்னாட்டு அரசி தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். தென்னாட்டு அரசின்னு சொல்றவர் வந்து ஷீபான்னு சொல்லப்படுற அந்த அரசி வந்து சாலமோன் வந்து சாலமோனுக்கு கிடைக்கப்பட்ட யானத்தை பத்தி அறிஞ்சுக்கிட்டு அவங்க ஒரு வெகு தொலைவில் இருந்து கிட்டத்தட்ட 2084 மைல் தூரத்துல இருந்து எருசலேமுக்கு வர்றாங்கிறாங்க. அந்த ஏமன் நாட்டுல இருந்து எருசலேமுக்கு வராங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த கருணையும் இந்த மீட்பும் பத்தி கதைக்கிற இந்த சாலமோன் அந்த யானமானது இது கடவுளால தான் அருளப்பட்டதுன்னு அவர் நம்புறார். அதனால தான் சொல்றாங்க இந்த தென்னாட்டு அரசியும் இந்த நினிவே மக்களும் வந்து தீர்ப்பு நாள்ல வந்து அவங்க வந்து இந்த தலைமுறையை கண்டனம் செய்வாங்கன்னா அவங்க அந்த இடத்துல சொல்றாங்க. இதுல நாங்க இன்னொரு கடவுள் வந்து கொடுக்குற ஒரு அழகான விஷயம் இறைவன் இரக்கத்தை பத்தி நீங்க சொல்றாங்க. இன்னைக்கு இப்ப பதுரை சங்கீதத்துல சொல்லுது. சங்கீதம் 51 அழகா சொல்றாங்க. நொறுங்கிய நெஞ்சத்தாருக்கு அவரை வந்து ஜேசு வந்து புறக்கணிக்க மாட்டாங்க. ஆண்டவர் வந்து அந்த நொறுங்கிய நெஞ்சத்தை புறக்கணிக்க மாட்டான்றதுதான் இன்னைக்கு சங்கீதம் 51 இந்த மனமாற்றத்தை பத்தி சொல்ற ஒரு அழகான ஒரு சங்கீதம் தான் அது. அப்ப இந்த அதனால தான் இப்ப யோனாவுக்கு சரியான மாதிரி கோபம் வந்துச்சு. ஏன்னா யோனாவுக்கு தெரியும் யோனா வந்து கீழ்ப்படியாம கடவுளுக்கு கீழ்ப்படியாம போனது மட்டும்தான் அவர் செய்த ஒரு பாவமா இருந்தது. இல்லாட்டி அவர் கடவுளுக்குள்ள இருந்த ஒரு நபர் தான். அது வந்து தெளிவாக அங்க கூறப்படுது. ஏன்னா யோனா வந்து நினிவேக்கு போயிட்டு அந்த நற்செய்தி போது நீங்க மனம் திரும்ப விட்டால் 40 நாள்ல இந்த நினிவே அழிக்கப்படும் சொல்லிட்டு ஒரு ஓரமா உட்கார்ந்துருந்து இந்த நினிவே நகருக்கு என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா கடவுள் வந்து இந்த மனமாற்றத்தை பார்த்து அவர் வந்து அந்த நினிவே நாட்டுக்கு கொடுக்க இருந்த அந்த அழிவை வந்து அவர் மாத்தி கொண்டாரு. அப்ப இதுக்கு யோனாவுக்கு சரியான மாதிரி கோபம் வந்துருச்சு. அப்ப யோனா வந்து கடவுளோட சண்டை போடுறாரு. அப்ப அந்த கோவத்துல இருக்கும் போது கடவுள் வந்து ஒரு அழகான விஷயத்தின் மூலமாக யோனாவுக்கு வந்து இந்த இந்த வார்த்தையின் மூலம் விளங்கப்படுத்துறாரு. அவர் எவ்வளவு அந்த இறைவன் இரக்கத்தை பத்தி யோனாவுக்கு அழகா விளங்கப்படுத்துறாரு. யோனாவுக்கு ஒரு தூக்கத்தை வர வச்சு அவர் வந்து அன்னைக்கு தலை சாய்ந்து இருக்கும் போது அவருக்கு மேலாக ஒரு ஆமணக்கு செடியை வர வைக்கிறாரு. அந்த ஆமணக்கு செடி வந்து அவர் வந்து நல்ல நிழலா இருக்கு சந்தோஷப்பட்டாரு. அப்ப கொஞ்ச நேரம் போகும்போது அதுல ஒரு பூச்சியை வர வச்சு அந்த பூச்சி வந்து அந்த செடியை கம்ப்ளீட்டா என்ன செய்யுதுன்னா அரிச்சிருது. அரிச்ச பிறகு சூரிய வெளிச்சம் வந்து அவருக்கு பட்டு அவருக்கு வேணா அந்த வெறுத்து தான் செத்தா பரவாயில்ல அப்படின்னு ஒரு நிலைக்கு வந்து யோனா வராரு. அப்ப கடவுள் சொல்றாரு, அந்த நேரத்துல சொல்றாரு, என்ன பண்ண புதிய ஏற்பாடுல ஜேசு வந்து ஊமைகள் வாயிலாக பேசினாரு கடவுள் அன்பை பத்தி எல்லாம். ஆனா இவர் வந்து நேரடியா ஒரு நிகழ்வின் மூலமாக யோனாவுக்கு பேசுறாரு. ஒரு நாள்ல வந்து
ஒரு நாள்லயே மடிஞ்ச அந்த செடிக்காக நீ ஏன் கவலைப்படுகிறது சரியான்னு கேட்டோன்னா ஆம் சரிதான் அப்படின்னு சாகும் அளவுக்கு சரிதான் அவர் கடவுளோட வாக்குறாரு. அப்ப ஒரு நாள்ல கடவுள் சொல்றாரு, ஒரு நாள்ல வளர்ந்து ஒரு நாளே அழிஞ்ச இந்த ஆமணக்கு செடியை குறித்து நீ இவ்வளவு கவலைப்படுறிய என்றால் 1,20,000 அந்த மக்களை கொண்ட நினிவே மக்கள் வழக்கை எது இடக்கை எதுன்னு தெரியாத அவ- காண முடியாத அதுக்கும் நிறைய கால்நடைகள் இருக்கு அந்த நகருக்கு நான் இரக்கம் கூறாமல் இருப்பேனோன்னு சொல்றாரு. அப்ப யோனா ஒரு விஷயம் சொல்றாரு, நீங்க மிகுந்த இரக்கம் கொண்டவர், கனிவுள்ளம் கொண்டவர், செய்ய போகும் தீங்கை குறித்து மனம் வருந்துபவர் அப்படின்னு சொல்றாரு. அப்ப யோனாவுக்கு தெரியும் கடவுள்ட இரக்கம். ஏன்னா கடவுள் இந்த இந்த போதனையை வந்து கொண்டு போய் அந்த நினைவு மக்களுக்கு சொல்லி அவங்க மனமாறி இருந்தாங்கன்னா அந்த மனமாற்றத்துக்கு அப்புறம் கடவுள் இந்த அழிவு நிப்பாட்டுவாரு நமக்கு தெரியும். அதனால தான் அவர்ல கோபப்படுறாரு. இன்னொரு விஷயம் நாங்க இதுல முக்கியமா நம்மளோட வாழ்க்கைக்கு எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் சொன்னா, நம்மள ஒரு விஷயத்துக்காக கடவுள் நம்மளை தேர்ந்தெடுத்திருந்தா நம்ம கடவுள் இருந்து போக முடியாது. அந்த யோனாவுக்கு அந்த அவரோட அவரோட அந்த பயணத்தின் போது ஒரு பெரிய ஒரு புயல் ஏற்பட்டு அவரை வந்து திருப்பி கடவுள்கிட்ட 2வது முறை, ஏன்னா 2வது முறை ஆண்டவரோட வாக்கு அருளப்பட்ட போது தான் அவர் வந்து நினிவே நகருக்கு போயிட்டு போதிக்கிறார். ஏன்னா முதலாவது சொன்ன போற அவர் வந்து முதலாவது தடவை அவருக்கு வாக்கு அருளப்பட்ட போது அவர் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டாரு. அப்ப நம்மட வாழ்க்கையில சில நேரத்துக்கு எந்த வாழ்க்கையில எடுத்துக்கிட்டாலும் நாங்க இந்த உயிர்த்த ஆண்டவர் சங்கத்துல நாங்க எத்தனை பேர் எடுத்திருந்தாலும் சில நேரத்துல நம்மளை வந்து ஆண்டவர் வந்து முதல் தடவை அழைத்திருப்பாரு. ஆனா நம்ம சில நேரத்துக்கு செவிமறைக்காமல் இருந்திருக்கலாம். நம்மளுக்கு எத்தனையோ தடவை வாக்கு வரப்பட்டிருக்கும், நாங்க செவிமறைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனா நாங்க நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கலாம். நாங்க எங்க தான் போனாலும் ஒண்ணு நம்மளோட வாழ்க்கையில புயல் ஏற்பட்டு சரி, நம்மளோட ஒரு நிலைக்கு திரும்பவும் கடவுள்கிட்ட கொண்டாந்து வைப்பாரு. அதுதான் லலிதப்பா கடைசி நம்முடைய சேவை செய்யும் அவர்களுக்கு கொடுத்த அந்த அந்த அறிவுரையின் போதும் அவர் சொன்னார், ஏன்னா ஒரு நம்ம இப்படி போகும்போது நம்மளை உடைப்பாருன்னு சொல்லி, அதனாலதான் உடைச்சி ஒரு நிலைக்கு கொண்டாடுவாருன்னு சொல்லி நம்மளோட மனம் மனம் வந்து நான்லாம் இந்த அனுபவத்துக்குள் வந்ததுக்கு காரணம் என்னுடைய மனம் உடைந்து முடியாமல் இருக்கிற சந்தர்ப்பத்தில் தான் என்னை வந்து ஆண்டவர் தொடுவதற்கு அவருக்கு இலகுவாக இருந்தது. அதனால நம்மளோட வாழ்க்கையில வந்து அவள் வந்து நம்முடைய 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 வாழ்க்கையை அவர் பக்கம் திருப்பி அவருடைய சேவைக்கு நம்மளை எடுக்கும் போது ஒரு இடத்துல நம்மளை உடைப்பாரு. அந்த உடைக்கிறது மூலம் தான் ஆண்டவர் வந்து நம்மளை வந்து அவர் சரியான பாதைக்கு சொல்றாரு. ஆனால் இன்றைய விஷயமா சொல்லப்படுறது இந்த மனமாற்றம் தான் ஒரு அடையாளம். ஏன்னா மத்தேயு சுவிசேஷத்துல சுவிசேஷமும் இந்த லூக்கு சுவிசேஷத்தை மட்டும்தான் இந்த யோனாலத்தில் அடையாளப்பட்டு சொல்றது. ஆனா மத்தேயு வந்து சொல்றாரு 3 இரவும் 3 பகலும் யோனா வந்து இருந்தது போல மாண்ட மகரும் இருப்பார் என்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆனா உண்மையாக லூக் சுவிசேஷம் மட்டும் இங்க சொல்லப்படுது ஆண்டவர் வந்து ஒரு பெரும் அடையாளம். ஏன்னா சாலமோனோட பெரியவர் இங்க மெஸ்ஸியா என்று வரும், யோனாவோட பெரியவர் இவர் என்ற ஒரு விஷயத்தை தான் அங்க சொல்ல வராரு. இதுக்கு மேல ஒரு அடையாளம் தரப்பட மாட்டாது என்பது தான் அங்க விளப்படுத்துறாங்க. அதனால நம்ம இன்றைய இந்த விஷயத்துல நம்ம முக்கியமாக இந்த கடவுள் வந்து இந்த இன்னைக்கு நம்முடைய செய்தி வழியாக நம்மளுக்கு என்ன அழைக்கிறாருன்னா, இந்த 40 நாள் நோம்புல வந்து நம்முடைய உண்மையான ஒரு மனமாற்றத்தை நாங்க இந்த 40 நாள் நோம்புல வந்து பெரும்பாலும் சில வேலைகள்ல நாங்க வந்து இந்த மனமாற்றம் என்ற இந்த 40 நாள் நோன்பா இருக்கலாம், மனமாற்றமா இருக்கலாம். இந்த 40 நாளும் ஏதோ ஒரு தேவைகளுக்காக நாங்க சில வேலைகளை நாங்க இந்த நோன்பு இருக்கலாம். சில சில அதிசயங்களை அடையாளங்களை காண்றதுக்காக நாங்க இந்த 40 நாள்ல நாங்க நோன்பு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைய நாள் அழைக்கிறாரு, இந்த 40 நாளமும் நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்முடைய தனிப்பட்ட ஒரு மனமாற்றத்தை எதிர்பார்க்கிறாரு. நம்மளோட தனிப்பட்ட ஒரு மனமாற்றத்தை எதிர்பார்க்கறதுக்கு காரணம் நம்ம 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 உள்ளத்துக்குள்ள நம்ம தனிப்பட்ட ஒரு மனமாற்றத்துக்கு உட்படும் போது நம்ம இன்னொருத்தருக்கு போயிட்டு நம்முடைய நற்செய்தியை நாங்க அறிவிக்கும் போது அங்க ஒரு பெரிய ஒரு மனமாற்றம் ஏற்படும்ன்றத அவர் இன்னைக்கு அழகாக விளங்கப்படுத்துறாரு இந்த யோனாட கதையிலிருந்து. அதனால அதே போல தென்னாட்டு அரசியை பத்தி சொல்றாங்க. தென்னாட்டு அரசின்னு சொல்றவர் வந்து ஒரு புற இனத்தார், நல்லா படிச்ச ஒரு அரசி, புற இனத்தார், நல்ல பணம் எல்லாம் இருக்குது அரசி. அந்த அரசி வந்து அவ்வளவு அவ்வளவு தூரம் இருந்து இந்த ஆண்டவரை பத்தி அறியறதுக்கு அவ்வளவு தொலைவுல இருந்து வந்தாங்க. ஆனா நம்மளுக்கு ஜேசுவை தெரிஞ்சனாங்க சில வேளைகள்ல அவருடைய வார்த்தை அன்பு நம்மளுக்கு புரிஞ்ச போதும் நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா நம்ம வந்து நம்ம அடையாளம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அதனால இன்றைய நாள்ல வந்து ஆண்டவர் வந்து அழகாக இந்த நற்செய்தி கூட விளக்கிறார். அடையாளம் என்பது ஜேசு மட்டும்தான். ஜேசு நம்மளுக்கு கொடுத்த வார்த்தைகள் தான் அடையாளம். அவருடைய அந்த
உயிர்ப்பும் மீட்பும் என்பது தான் அடையாளம். அதனால நாங்க இந்த பரிசேயர்கள் போல நம்ம இந்த 40 நாள்ல இந்த நோன்பு இருக்கும் போது நம்மளுக்கு ஒரு அடையாளம் தேவை. நம்மளோட வாழ்க்கையில இந்த விஷயங்கள் நடக்கணும், இந்த நோய் குணமாகணும், இந்த இந்த நிகழ்வுகள் நம்மளுக்கு சரிவரணும் என்று நாங்கள் சில நேரத்துக்கு கேட்கக்கூடாது. அதனால ஆண்டவர் இந்த நாள் அழைக்கிறாரு, உண்மையான ஒரு மனமாற்றத்தை நம்மளோட மனசுக்குள்ள ஏற்படுத்தி கொண்டு இந்த இனி இந்த 40 நாளும் உண்மையான அடையாளமாக ஜேசுக்குள்ள சென்று நமக்குள்ள ஒரு தனிப்பட்ட ரீதியான உள்ளார்ந்த ஒரு மனமாற்றத்தை அவர் எதிர்பார்க்கிறாரு. அதனால இந்த நேரத்துல ஏன்னா ஆண்டவர் ஜேசுக்குள்ள நாங்க இருக்கும் போது நம்மளோட மனமாற்றம் தானாக வெந்துரும். அன்று அந்த முடியாத நிலைமையில அந்த அந்த காணாமற் போன ஆடை பத்தி கதைக்கிறாங்க. ஒரு ஆடை பத்தி அந்த அந்த ஒரு ஆடு அந்த ஒரு ஆடின மனமாற்றம் 99 விட அந்த ஒரு ஆடின மனமாற்றத்தை குறித்து விண்ணரசுல அந்த ஒருத்தரோட மனமாற்றத்தை குறித்து விண்ணரசுல எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சி உருவாகுன்றதை ஆண்டவர் அந்த உண்மையில சொல்றாரு. அன்னைக்கு அந்த ஊதாரி மகன் ஒன்றுமே கிடைக்காமல் புறக்கணிக்கப்பட்ட நிலையில தான் ஒரு மனமாற்றத்துக்கு அடைஞ்சாரு. அதனால நம்மளோட வாழ்க்கையில சில நேரத்துக்கு நாங்க உடைஞ்ச நிலையில மற்றவங்களால நம்மளை புறக்கணிக்கப்பட்டு முடியாத நிலையில நாங்க ஆண்டவரை தேடுறோம். அதனால இன்னைக்கு 3 இந்த வாசகங்களும் நம்மளுக்கு இந்த பதிலுரை பாடல்ல இருந்து எல்லாமே சொல்லப்படுது. நாங்க ஒரு உடைஞ்ச நிலையில் இருக்கும் போதும் நம்மளோட தனிப்பட்ட ரீதியில் நம்ம உள்ளார்ந்த ஒரு மனமாற்றத்துக்கு உள்ளாகும் போது ஆண்டவர் சந்திக்கிறது நமக்கு இலகுவா இருக்கும், ஆண்டவரை நோக்கி போறது நமக்கு இலகுவா இருக்கும். அதனால இந்த நாள்ல ஆண்டவர் நம்ம எல்லாத்தையும் அழைக்கிறாரு ஒரு தனிப்பட்ட ரீதியான ஒரு மனமாற்றத்துக்குள்ள செல்ல. ஏன்னா அந்த பாவி பெண், விபச்சாரத்தில் ஏற்பட்ட அந்த பாவி பெண் அந்த ஜேசுவோட பாதத்தில் வந்த போது அவளோட வாழ்க்கை மாறி அவளுக்கு ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை கொடுத்தாரு. கடைசி நேரம் சிலுவையில வலது பக்கம் இருந்த அந்த கள்ளன் வாழ்க்கை காலம் முழுதும் தன்னுடைய வாழ்க்கையில பிழைகளையும் தவறுகளையும் செய்திருந்து கடைசி நொடி பொழுதுல மனம் மாறி அவர் ஜேசுவுடன் அந்த விண்ணரசுக்குள் செல்வதற்கு தகுதி பெற்றார். அதனால இந்த நாள்ல இந்த நொடி பொழுதுல இன்றைய வசனத்துக்கு கொடுத்ததுக்கு ஆண்டவருக்கு நன்றி கூறுவதுடன் இந்த அழகான நாளில் அந்த வார்த்தையின் கூடாக நம்முடைய மனமாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு காணும்படியாகவும் நம்முடைய மனமாற்றத்துக்கு கூடாக நம்முடைய அயலவர்களாக இருக்கலாம், புறவினத்தர்களாம், அவர் அனைவருக்கும் நம்முடைய நற்செய்தியை கொண்டு செல்வதன் மூலம் அவர்களுக்குள்ளும் ஒரு மனமாற்றத்தை ஆண்டவர் நமக்கு காண்பிப்பார். ஆமென். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவர், நன்றி இயேசுவே. இன்றைய தகப்பன் இந்த நேரத்தில் நாங்கள் கண்களை மூடி பயில நேரம்டா ஒரு ஆராதனை பாட நாங்கள் பாடலாம். நேரத்துல ஜூட் சொன்னது போல ஆண்டவர் இன்று எங்களை ஒரு மனமாற்றத்துக்காக அழைக்கிறார். எவ்வாறு அந்த சிவா அரசி, தென்னாட்டு அரசி எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும், எவ்வளவுதான் காசு இருந்தாலும், எவ்வளவுதான் பெயரும் புகழும் அதிகாரம் இருந்தாலும் தன்னையே தாழ்த்தி சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தது போல நாங்கள் இன்று ஒவ்வொருவரும் எங்களை தாழ்த்தி கொண்டு நாங்கள் இருக்கும் நிலையிலேயே ஆண்டவரிடம் வந்து உங்கள் இதயத்தின் உண்மைகளை ஆண்டவர் கொடுப்போம். உங்கள் இதயத்தின் உண்மைகளை ஆண்டவர் கொடுத்து நாங்கள் எங்கள் இயலாமைகள், எங்கள் கஷ்டங்கள், எங்கள் துன்பங்கள், எங்களுக்கு இருக்கிற அந்த ஸ்ட்ரகிள், அதாவது நாங்கள் செய்கிற அந்த முயற்சியை ஆண்டவரை நான் நல்லவனாக வர வேண்டும், ஆண்டவரை நான் ஒரு புனிதனாக வர வேண்டும், ஆண்டவரை நான் ஒரு பரிசுத்தனாக வர வேண்டும் என்ற அந்த முயற்சியை ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் எங்களுக்கு உதவுவதற்காக காத்திருக்கிறார். அவருடைய தூய ஆவியினால் எங்களை நிரப்ப, எங்களை ஆசீர்வதிக்க, எங்களை பரிசுத்தமாக்க காத்திருக்கிறார். அதே நேரத்திலே எங்களை அனுப்பவும் காத்திருக்கிறார். இன்னும் இந்த யோனாவை அனுப்பியது போல மற்றவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்க, மற்றவர்களை மனம் மாற அழைக்க, அவர்களுக்கான அந்த ஒரு குரலாக, இயேசு கிறிஸ்துவின் ஒரு குரலாக மாற எங்களை ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். இந்த நேரத்தில் கண்களை மூடி ஆண்டு நமக்கு கொடுப்போம். ஆண்டவரே, நான் எந்த நிலையிலே இருக்கிறேன்? ஆண்டவரே, எனது நிலையே என்ன? நான் இன்று மனம் மாற இந்த கணத்தில் எனக்கு இருக்கிற அந்த தடை என்ன? எனது பெயரா, எனது புகழா, எனது பணமா, எனது அதிகாரமா, அல்லது நான் என்ற அந்த நிலைமையா, அல்லது எனக்கு எல்லாம் தெரியும் என்ற ஒரு மமதையா, அல்லது ஒரு செல்ஃப் ரைச்சியஸ்னஸா, ஒன்றும் செய்யல, அதை ஜஸ்டிஃபை பண்ணிக்கொண்டு நான் செய்யறதெல்லாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக மச்சாக்கள்ல பழி போட்டுக்கொண்டு மச்சாக்களுக்கு மேல
இதுதான் அவையாலான் இப்படி நடந்தது, எங்களது அப்பா இப்படி, எங்களது அம்மா இப்படி, எனக்கு அவர் இப்படி செஞ்சதால நான் இப்படி இப்படி இந்த சின்ன பிள்ளைகள் நான் இப்படி நடந்ததால என்று சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணி கொண்டிருக்கிறனா இந்த நேரம் இருக்கலாம். கண்களை மூடி யோசிப்போம். அப்படியே ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். நாங்கள் இந்த நேரம் மனமாறக்கு எங்களுக்கு இருக்க தடையாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே வாரும், இந்த தூய இரத்தத்தால கழுவும் என்று ஆண்டவரை அழைப்போம். பைலன் ஏதாவது பாட்டு படிக்க முடிந்தால். தாய் போல தேற்றே தந்தை போல ஆற்றே தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றே தந்தை போல ஆற்றே தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றே தந்தை போல ஆற்றே தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்தில் இந்த நாளை ஆண்டு பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். அந்த தாய் போல தேற்றி தந்தை போல ஆட்சி எங்கள் காயங்களை ஆற்ற இருக்கிற தேவன் ஒரு இதயத்தின் காயங்களை ஆற்றி, எங்கள் உள்ளத்தின் காயங்களை ஆற்றி, உங்கள் உடலின் காயங்களை ஆற்றி இந்த நாளை ஆசீர்வதிக்க இருக்கிறார். எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க இருக்கிறார். இன்று எங்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை, ஒரு புதிய ஆரம்பத்தை தர காத்திருக்கிறார். சோ அந்த நாளில் அந்த ஆண்டவரிடம் நமது வாழ்க்கையை இந்த நாளை ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளிலே நாங்கள் செய்யிருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும், இந்த நாளில் நாங்கள் செய்யிருக்கிற ஒவ்வொரு ப்ரொஜெக்டையும் ஒப்புக் கொடுப்போம். இந்த நாள் முழுவதுமாக ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அவர் ஒரு சுபமாக இருக்கு. நாங்கள் ஆண்டவரை நோக்கிய இந்த கல்வாரி பயணத்திலே மேலும் ஒரு படியாக இருக்கு, ஒரு தடைக்கல்லாக இல்லாமல் மாறாக ஒரு படியாக இருக்கு. அதை ஒப்புக் கொடுப்போம். இந்த நேரத்திலே அந்த சிலுவை அடியிலே நின்று அந்த அன்னை மரியாளிடம் எமது கஷ்டங்களை ஒப்புக் கொடுப்போம். பல வேளைகளில் எங்களுக்கு பல விஷயங்கள் கஷ்டமாக இருக்கிறது விளங்கிக் கொள்ள. பல விஷயங்களில் எங்களால் அந்த முழுமையான அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாமல் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று நாங்கள் கஷ்டப்படுகிறோம். கிட்டத்தட்ட அன்னை மரியாளும் அந்த சிலுவை அடியில் அதே மாதிரி தான் இருந்தார். ஏன் ஜேன் என்ற கேள்வி அவரது மனதிலே வந்த போதும் யோவான் நற்செய்தி சொல்வது போல அந்த சிலுவை அடியிலே அவர் உறுதியாக நின்றார். உறுதியான பிரமாணிக்கமாக இறுதி வரை பிரமாணிக்கமாக உறுதியுடன் நின்று அந்த அன்னையிடம், அம்மா உங்களுக்கு உதவி செய், நாங்கள் பிரமாணிக்கமாயிருக்க, இறுதி வரை உறுதியுடன் பிரமாணிக்கமாயிருக்க, இறுதி வரை உறுதியுடன் என்ன சவால் வந்தாலும், என்ன டவுட் வந்தாலும், எத்தனை ஸ்ட்ரோம், எத்தனை புயல் வந்தாலும் நாங்கள் இறுதி வரை உறுதியுடன் நிலையாய் நிற்க எங்களுக்கு ஒரு பரிந்துரையின் மூலமாக ஆவியின் வல்லமையினை பெற்று தாருமா. இந்த நேரத்தில் இந்த வேண்டுதல்களை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, ஆராதிக்கிறோம் இயேசப்பா. நன்றி இயேசப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தரும். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே,
பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். Praise the Lord.